மக்கள் முரசு கட்சி துறைமுக பகுதி செயலாளர் பேசுறேன். இது மின்ட் பிரிட்ஜில இருந்து நம்மளுக்கு வடசென்னைக்கு முக்கிய பிரதான சாலையா போற இந்த பாதை வழியா தான் போக முடியும். அதாவது பேசன் பிரிட்ஜ், வால்டெக்ஸோட எல்லாத்துக்குமே இதுதான் மெயின் ஜங்ஷன். இந்த ஜங்ஷனை பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ரெண்டு சைடும் ரோடு ஃபுல்லா டிராபிக் ஆகுது. அதாவது பிரிட்ஜில இருந்து வர்றதும் உள்ள இருந்து பிரிட்ஜுக்கு கீழே இருந்து வர்ற ஜங்ஷனும் டிராபிக் ஆகுதுங்க. இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்டும் நிறைய இஷ்யூஸும் ஆயிட்டு இருக்கு. இதை ஒரு போக்குவரத்து கூட இப்போதைக்கு தற்போதைய நிலைமையில இங்க யாருமே கிடையாது. அதனால மக்கள் முரசு கட்சியின் முக்கிய கோரிக்கையா இந்த இடத்துல 2 போலீஸ் கம்பல்சரி இருக்கணும். அதாவது காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் இந்த இடத்துல கம்பல்சரி இருக்கணும். ரெண்டாவது இந்த இடத்துல சிக்னல் வைக்கணும். அதாவது பிரிட்ஜ்ல இருந்து வர்ற சிக்னல் வைக்கம் ஒண்ணும், அதுக்கப்புறம் பிரிட்ஜுக்கு கீழ் வழியா வர சிக்னல். அப்ப சிக்னல் இருந்தா மட்டுமே இந்த டிராபிக்கை பொது ஜனங்கள் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணி போக முடியும். இல்லாட்டா இது வரைக்கும் கடைசி வரைக்கும் இப்படிதான் பொதுமக்கள் அழைத்து கொள்வாங்க. எதிர்க்க பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி ஜோனல் ஆபீஸ் இருக்குது. அவங்க நினைச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு எப்போ ஒரு முடிவு கட்டிருக்கலாம். ஆனா அவங்களும் போறாங்க வர இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கு முடிவும் இல்லை. 2 போலீஸா இங்க முக்கியமா போலீஸ் தேவைப்படுது. ஆனா இங்க போலீஸ் கிடையாது. தேவையில்லாத இடத்துல எங்கேயோ போலீஸ போட்டு அங்க நிக்கிறாங்க. அது ஏன் அங்க நிக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியும்.